Okay, next 7th sum. Simplify the following numerical expressions. இது ஈஸியான சால்வ் பண்ண உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தாவே இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் இதோட ப்ளஸ் ஒரே 2 நம்பருக்கு இடையில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய சயின்ஸ்லாம் வருது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா பிட்மாஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பிட்மாஸ்ன்னு முதல்ல ரைட் பண்ணுங்கள். BIDMAS பிட்மாஸ் எழுதியாச்சா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்காவோ இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபஸ்ட் நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 10 + 17 ப்ராக்கெட் டிவைட் 3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது, நான் அதை அண்டர்லைன் பண்ணிக்க போகிறேன். அண்டர்லைன் பண்ணிட்டேன்னா அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ 10 17 ஆட் பண்ண என்ன வரும்? 27. மித்த அந்த டிவைட் அப்படியே எழுதிக்கணும். சரியா? இப்போ இது இண்டைசஸ் தேவையில்லை. அடுத்த டிவிஷன் இருக்கா, ஸோ டிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ டிவிஷன் பண்ண உங்களுக்கு தெரியுது. 3 டேபிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா? இப்போ 3 டேபிள் சொன்னீங்கன்னா 27 எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். 9 3s are 27 வரும். ஓகேவா? 9 3s are 27. இதுதான் டேபிள்ஸ். 3 டேபிள்ஸ் சொன்னால் 27 9 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வருது? 9 த ஆன்சர். பிட்மாஸ்ன்னு எழுதிட்டே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சால்வ் பண்ணி அப்போனா இது ரெண்டையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்னா அதை முதல்ல நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். சரி, இதுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இது அடிஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ இண்டிசஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்குது. அப்போ 3 டேபிள்ஸ் சொன்னால் 27 9 டைம்ஸ் வருது. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ 7th செகண்ட் சம் பாருங்கள். இதை அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம், பிட்மாஸ்ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நான் ஒன் டைம் ரைட் பண்ணிக்கிறேன். 12 மைனஸ் ப்ராக்கெட் 3 மைனஸ் ப்ராக்கெட் 6 மைனஸ் 5 மைனஸ் 1 ப்ராக்கெட். ஒரு 3 ப்ராக்கெட் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிட்மாஸ் நான் ரைட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு சம்முக்கும் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? ப்ராக்கெட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஹோல் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்கா? அதைத்தான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணணும். மற்ற ஸ்டெப்பெல்லாம் அப்படியே தான் எழுதணும். ஏன்னா இது பெரிய ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இதை மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அப்படியே எழுதுங்க. 12 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 3 ப்ராக்கெட் 6 மைனஸ் இது வரைக்கும் நான் அப்படியே எழுதிட்டேன். இதைத்தான் சால்வ் பண்ண போகிறேன். 5ல் 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 4 பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ப்ராக்கெட் நான் அப்படியே போட்டுட்டேன். வெளியே இருக்கிற ப்ராக்கெட் அப்படியே போட்டுட்டேன். புரிஞ்சுதா? புள்ள இருக்கிற ப்ராக்கெட் மட்டும்தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். திரும்ப பார்த்தா திரும்ப எனக்கு ப்ராக்கெட்ஸ் இருக்குது. திரும்ப என்ன பண்ண போகிறேன், ப்ராக்கெட்ஸ் தான் பண்ண போகிறேன். எந்த ப்ராக்கெட்ஸ் பண்ண போகிறேன்னா இது வெளியே ப்ராக்கெட், உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் பண்ணிட்டு தான் வெளியே இருக்கிற ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் ரைட் பண்ணுங்கள். 12 மைனஸ் அந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அந்த 3 மைனஸ் எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 6 மைனஸ் 4, 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2 வரும். இந்த ப்ராக்கெட் போட்டுருங்க. சரியா? திரும்ப எனக்கு என்ன இருக்குது, திரும்பவும் இன்னொரு ப்ராக்கெட் தான் இருக்குது. ஸோ இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, இந்த 12 மைனஸ் அதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 3ல் 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பிட்மாஸ்க்கு வாங்க. ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இண்டிசஸ் தேவையில்லை, டிவிஷனும் இல்லை, மல்டிப்ளிகேஷனும் கிடையாது, அடிஷனும் கிடையாது. இது சப்ராக்ஷன் தான் இருக்குது. இப்போ சப்ராக்ஷன் தான் பண்ண. 12ல் 1 மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 11. 11 இஸ் த ஆன்சர். ஓகேவா? எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரியுதா? அதாவது 3 ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் இங்கே இருக்குது, இல்லை இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி, இதை மட்டும்தான் சால்வ் பண்ணால் 4 வந்துருச்சு. மற்றதில் அப்படியே தான் எழுதிருக்கு. இது மைனஸ் வரைக்கும் அப்படியே தான் எழுதிருக்கு. அடுத்து இந்த ப்ராக்கெட் தான் பண்ண போகிறோம். இப்போ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்றதில் 12 மைனஸ் ப்ராக்கெட் 3 மைனஸ் எழுதிக்கிட்டு இது மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுவும் ப்ராக்கெட் இருக்குது, இது மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 11 வருது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான். இந்த சம் கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்குது. எப்பயும் போல இங்கே பிட்மாஸ் எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டினை நான் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 100 + 8 டிவைட் 2 ப்ளஸ் bracket of 3 into 2
ப்ராக்கெட் -6 டிவைட் 2 ப்ராக்கெட். கொடுத்துருக்கிற கொஸ்டின் எழுதிட்டேன், நான் பிட் மாஸ்ன்னு எழுதிட்டேன். பிட் மாஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் இருக்கா இல்லை பார்த்துங்க, வெளியே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, உள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போனா இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். மித்த ஸ்டெப் அப்படி எழுதலாமா, எழுதுங்க. 100 + 8 டிவைட் 2 ப்ளஸ் இந்த பெரிய ப்ராக்கெட்டும் போட்டுக்கோங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணுறோம். 3 2s என்னது 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அதே மற்ற ஸ்டெப்பெல்லாம் அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படி ரைட் பண்ணிங்க. -6 டிவைட் 2 ஓகே ப்ராக்கெட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இது ப்ராக்கெட் இருக்கா, அதில் இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டிவிஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது டிவிஷன் நம்ம பண்ண போகிறேன். மற்ற ஸ்டெப்பு சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே எழுதுங்க. 100 + 8 டிவைட் 2 ப்ளஸ் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 6 அந்த மைனஸ் வரைக்கும் அப்படி எழுதணும். ஓகேவா, இப்போ இந்த 2 டேபிள் சொன்னீங்கன்னா 6 எத்தனை டைம் வருது டிவைட் பண்ணணும். 6 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 டேபிள் சொன்னால் 6 3 டைம்ஸ் வரும். 3 2s 6. அப்போனா இந்த 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 இது ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், 3 2s 6. ஓகேவா, முடிஞ்சிருச்சா. சரி, திரும்ப ப்ராக்கெட் இருக்கா, திரும்ப என்ன பண்ண போகிறேன், ப்ராக்கெட் தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்கெட் தான் இதுக்குள்ளே இருக்க சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட். இது ப்ராக்கெட் மற்ற ஸ்டெப்பில் அப்படி எழுதுங்க. 100 + 8 டிவைட் 2 ப்ளஸ் இது அப்படின்னா 6 3 மைனஸ் பண்ணேன்னா வரும் 3. ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன ஸ்டெப் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே டிவைட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணுமா, டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், டிவைட்னா டிவைடை முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டெப் அப்படியே எழுதுங்க. 100 + அப்படி எழுதுங்க. 100 + இப்போ 2 டேபிள் சொல்லுங்களேன். 8 எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். அப்புறம் அதாவது 2 டேபிள் 8 4 டைம்ஸ் வருது. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஃபுல்லாக நான் 4 எழுதிட்டு இந்த +3 அப்படியே எழுதுங்க. ஓகேவா, இப்போ டிவிஷன் பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் இல்லை, அடிஷன் நம்ம பண்ணலாம். அடிஷன் 2 பக்கமே அடிஷன் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 100 4 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது, 104. நெக்ஸ்ட் அந்த +3 எழுதுங்க. திரும்ப என்ன பண்ணணும், அடிஷன் தான், திரும்ப அடிஷன் பண்ணுங்க. அடிஷன் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 107. 104ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 107 வரும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வருது, 107. ஓகே, புரிஞ்சுதாம்மா. அதாவது ஃபஸ்ட்டு இது பெரிய ப்ராக்கெட்டாக இருக்குது, உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டெப்பில் அப்படியே எழுதிக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அடுத்து டிவைட் இருக்குது. டிவைட்க்கு அடுத்தது சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இது டிவைட் பண்ணுறதுக்கு செகண்ட் டேபிள் சொன்னால் 6 வந்து 3 டைம்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கான 3 எழுதிட்டு மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட்டு அடுத்தது பார்த்தா நம்ம ப்ராக்கெட் இருக்குது, இதை வந்து சால்வ் பண்ணணும். 6 3ஆல் மைனஸ் பண்ணால் 3 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடிஷன் பண்ணக்கூடாது, டிவைட்க்கு அடுத்தது அடிஷன் வரும். இதை பண்ணணும்னா 100 + அப்படியே எழுதிட்டேன். 2 டேபிளில் நம்ம சொன்னோம்னா 8 வந்து 4 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஃபஸ்ட்டு இது 2 ஆட் பண்ணால் 104. அப்போ நெக்ஸ்ட்டு 3 ஆட் பண்ணால் 107. அவ்வளோதான். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்கே வராமல் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.